ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உளுந்தங்கஞ்சி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்களா? கருப்பு உளுந்து வாங்கிங்க, நல்லா வறுத்து பொடி பண்ணி அரைச்சி சலிச்சு வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் அதை டெய்லி 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் வச்சு குடித்தா ரொம்ப உடம்புக்கு நல்லது. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இப்போ நான் இதில் 2 ஸ்பூன் உளுந்து பவுடர் போட்டு நான் அரைச்சி வச்சதை 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிட்டு இருக்கணுங்க. எங்களுக்கு இனிப்பு பிடிக்காதுங்கிறதுக்காக நாங்கள் சூப் மாதிரி வைக்கிறோம். கொஞ்சம் கல் உப்பு இதில் ஆட் பண்ணியிருக்குதுங்க. இப்போ அடுத்து என்ன ஆட் பண்ணுறதுன்னா, இப்போ அடுத்து இதில் நம்ம கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு தூளாக இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு முழு மிளகாக இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு ரெண்டு வெங்காயம், 2 பூண்டு, 4 வெங்காயம் 2 பூண்டு எடுத்து வச்சுக்கணுங்க. எடுத்து ஒன்றா 2 தட்டி வெங்காயம் பூண்டு நம்ம 1 2 தட்டிங்க இதில் சேர்த்திக்கலாங்க. மிளகா போடுறத விட மிளகு தூள் போட்டிங்கன்னா குழந்தைங்க எடுத்து வெளியே வைக்காம அப்படியே சாப்பிட்ருவாங்க. மிளகா இருந்தால் நம்ம எடுத்து வெளியே போட்டுருவாங்க. இப்போ சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் நம்ம தேவைப்பட்டா பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. எங்களுக்கு இப்படி செஞ்சு சாப்பிட்டாதான் பிடிக்குங்க. குழந்தைங்க நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுக்குவோம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.